அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் பரிபூர்ணமானவராகவும் மிக்க அருளாளராகவும் மிக்க கருணையாளராகவும் கண்ணியமான ஒருவராகவும் அடக்கி ஆளக்கூடிய நம்முடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அத்தகைய பார்ப்பவரை, செவியேற்பவரை, முதன்மையானவரை, முடிவானவரை, சர்வ வல்லமை உடையவரை, சக்தி உடையவரை, பெருந்தன்மையாளரை, படைப்பாளரை, நியாயமானவரை, வடிவமைப்பவரை, மன்னிப்பவரை, மேலதிகார மிக்கவரை, துதிப்பிற்குரியவரை, சாட்சியாளரை, உண்மையாளரை, ஆதரவு அளிப்பவரை, சக்தியானவரை, ஒப்பிட முடியாத நம்முடைய ஒரே இரட்சகரான நம்முடைய எஜமானரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே ஒன்று குழுமிருக்கின்றோம். அவரை மட்டும் கடவுளாக அடையாளம் கண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கின்றோம். அதற்கு நமக்கு அல்லாஹ் மாபெரும் அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம் தொடர்ச்சியாக என்ன செய்கிறோம்? சின்ன சின்ன சூறாக்களிலிருந்து பார்த்துட்டு வரோம். சென்ற வாரம் நாம் பார்த்த ஒரு சூறா 90 அல் பலத், அந்த நகரம், மக்கா நகரை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். எதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென அல்லாஹ் நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதனை கற்றுக்கொண்டோமோ அதனுடைய அடிப்படையில் வழி நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ 90க்கு அடுத்தபடியாக முந்திருக்கக்கூடிய ஒரு சூறா 89 விடியல், அல் ஃபஜ்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புள்ள ஒரு சூறா. ஃபஜ்ர்னு சொன்னால் விடியற்காலை, விடியலின் நேரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நாம் ஐங்காலம் தொழுகக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அந்த தொழுகக்கூடிய நேரங்களில் ஒன்று ஃபஜ்ரு, அதிகாலை தொழுகை நாம் தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு பேர் இருக்கா இல்லையா? நண்பகல் தொழுகை அது லுஹரு, மாலை தொழுகை அது அசரு, சூரியன் மறைந்த பின்னால் தொழக்கூடிய தொழுகை மக்ரிபு, இரவு சூழ்ந்த போது ஒரு தொழுகை அது இஷா. ஐங்கால தொழுகை குர்ஆனில் குறிப்பிடக்கூடிய தொழுகையை நாம் தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதில் இங்கே அல்லாஹ் விடியலின் நேரத்தை குறிப்பிட்டு இங்கே சொல்கிறார். அல் ஃபஜ்ர், விடியல் அப்படிங்கிறார். பொழுதுகளில் பல பொழுது இருக்குது. காலை, மாலை, இரவு, நிறைய, அதாவது நண்பகல், நடுநிசி, ஜாமம் அப்படின்னு பல வகையை நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். அதில் ஒன்று அல்லாஹ் அங்கே நமக்கு நினைவுபடுத்துகிறாரு, சொல்கிறாரு. இதன் மூலம் நமக்கு என்ன வரணும்னா, பலவிதமான நேரங்கள் அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கிறாரு. நாம் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக நாம் கடந்து வரோம். அதில் ஒன்று விடியல் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். அல் ஃபஜ்ர், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். கடவுள் எத்தகையவர்னு சொன்னால் அவர் மிகுந்த அருளாளராக இருக்கின்றார். அது நம் மீது, மற்றவருடைய அடியார்கள் மீது, மனித வர்க்கத்தின் மீது, வழிபடக்கூடியவர்களுக்கும் வழிபடாதவர்களுக்கும் வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய அல்லாஹ் மிக்க அருளாளராக கருணையாளராக இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக குழுமி இருக்கின்றோம். முதல் வசனம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விடியலின் மீது அப்படிங்கிறார். வல் ஃபஜ்ர், வலையாளின் அஷர் அப்படின்னு தொடங்கி அந்த சூறா போயிட்டுருக்கோம். முதல் வாசகம் விடியலின் மீது அப்படின்னு சொல்கிறார். அவனோட அர்த்தம் என்ன? அல்லாஹ் அந்த பொழுதின் மீது சத்தியமிட்டு சில விஷயங்கள் எங்கே சொல்ல போகிறார். நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம். தன்னுடைய படைப்பின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்குறோம். அப்படி அவர் எதையெல்லாம் படைச்சிருக்கிறாரோ அதன் மீது அவர் சத்தியமிட்டு சொல்கிறாரு. அதற்கான உரிமை அவருக்கு இருக்குது.
நாம் எதையுமேலும் என்ன செய்ய முடியாது, சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹ் அவருக்கு படைப்பாளராக இருக்கிறாரு, அவர் அதிகாரம் உள்ள ஒருத்தராக இருக்கிறாரு, ஒவ்வொன்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு, எல்லாவற்றையும் தன் கரத்தில் வைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அத்தகைய மாத்த ரட்சகர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் பொதுவாக செய்ய முடியாது அப்படிங்கிறது அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் விடியலின் மீது சொல்லிட்டு மேலும் 10 இரவுகள் மீது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 10 இரவு எது அப்படின்னா குர்ஆனில் சொல்லக்கூடிய இன்னொரு சட்டம் இருக்குது. நோன்பு காலத்தில் கடைசி 10 இரவுகள் நாம் அல்லாஹ்வுடைய பள்ளிகளில் தங்கி இருக்கிறத பற்றி நாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்போ அதை இங்கே குறிப்பிட்டு எல்லாம் சொல்கிறாரு, அதை வலியுறுத்துறாரு. அதை நம்ம செய்யணும், இருக்கணும், இஹ்திகாஃப்னு சொல்கிறோம். அதை நம்ம செய்யணுங்கிறத இந்த ஒரு வார்த்தையின் மூலம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆக விடியலின் மீது மேலும் 10 இரவுகள் மீது. அடுத்து சொல்கிறாரு இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படையின் மீதுங்கிறார். இரட்டைப்படை ஒற்றைப்படைன்னா என்ன நாம் இப்போ அறிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த கணித அற்புதத்தை அறிஞ்சு வச்சுருக்கிறோம். கணித அற்புதத்தில் எண்கள் 1 இருந்து முடிவுறாத எண்கள் வரைக்கும் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய எண்களில் 2 வகை தான் இருக்குது. ஒன்று ஒற்றைப்படை, இன்னொன்று இரட்டைப்படை. 1, 3, 5, 7, 9, 11, 13 இப்படின்னு அது போய்கிட்டே இருக்கும். இந்த எண்கள்லாம் என்னது, ஒற்றைப்படை எண்கள். அதே மாதிரி அந்த எண்களில் முடிவுறாத எண்களில் 2, 4, 6, 8, 10, 12, 14 போயிட்டுருக்கக்கூடியது இரட்டைப்படை எண்கள். நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த கணித ரீதியான இந்த புத்தகத்தில் அல்லாஹ் மாபெரும் அற்புதத்தை இறக்கி வச்சுருக்கிறாரு. நாம் அதை பார்க்குறோம், பல வகையில் பார்க்குறோம். அது ஒற்றைப்படை இரட்டைப்படையில் நம்ம அமைஞ்சிருக்குது. அப்படி அமைஞ்ச ஒன்று இருக்குதுங்கிறத ஒரு சாட்சி பகரும் விஷயமா அல்லாஹ் சொல்கிறாரு, இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படையின் மீது அப்படிங்கிறார். அப்போ கணிதம்ங்கிறது ஒரு குர்ஆனுக்கு சம்மந்தப்பட்டதாக ஒன்றா இருக்குதுங்கிறது இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிய முடியும். அப்படி அந்த அற்புதத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அது 19 என்ற கணித அமைப்பில் அமைஞ்சிருக்குது. அது டிவைடட் ஆகுது, மிச்சம் இல்லாமல் இருக்குது, மீதி இல்லாமல் இருக்குது. அது உண்மையிலே கடவுளத்தோடு யாரும் செய்ய முடியாது. யார் அந்த கணிதத்தை படைத்தாரோ அவர் தான் செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால் வர முடியும். ஏன்னா ஒரு மாபெரும் டிஜிட்டு, பல டிஜிட்டு, 4 டிஜிட்டு 5 டிஜிட்டு இல்லை, 12 லட்சம், எத்தனையோ லட்சத்தில் டிஜிட் தான் இருக்குது, 1000 டிஜிட் தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு மாபெரும் தொகையில் டிவைடட் பை 19, 19 ஒரு அடுக்காக இருக்குது. 19 மடங்காக அந்த எண் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்கும். அவ்வளோ பெரிய டிஜிட்டில் இடையில எங்கேயாவது ஒன்று உருவிட்டோம்னா அந்த கட்டமைப்பே குழஞ்சி போயிடும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தால் அமைச்சிருக்கிறாரு. அதை பற்றி இங்கே சொல்கிறாரு, அந்த இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படையின் மீது அப்படின்னு சொல்கிறார். வசனம் 4ல் இரவின் மீது அது கடந்து செல்கின்ற போது அப்படிங்கிறார். திரும்பவும் நல்லா சத்தியம் சொல்லக்கூடிய வாசகங்களில் இன்னொன்று சொல்கிறாரு. தொடக்கத்தில் விடியலின் மீதுன்னு சொன்னார், பிறகு ஈத்திகா பற்றி 10 இரவுகள் மீது சொன்னார். இப்போ இரட்டைப்படை ஒற்றைப்படையை பற்றி கணிதத்தை சொல்கிறாரு. 4வதா திரும்பவும் அந்த கால நேரத்தை சொல்கிறார், இரவின் மீது அது கடந்து செல்கின்ற போது அப்படிங்கிறார். அதன் மீது சத்தியமிட்டு எல்லாம் சொல்கிறாரு. இரவின் மீது பகல் இருக்குது, அந்தி மாலைன்னு சொல்கிறோம், நடுப்பகல்னு சொல்கிறோம், நடு ராத்திரின்னு சொல்கிறோம், ஜாமன்னு சொல்கிறோம், நடு நிசின்னு சொல்கிறோம். இப்படி முன்னிரவு, பின்னிரவு, அதிகாலை, விடியற்காலை, இப்படி நிறைய நம்ம பேர் வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு பொழுதுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதில் ஒன்று இரவு பற்றி எல்லாங்க சொல்கிறார். இரவின் மீது அது கடந்து செல்கின்ற போது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மீது சத்தியமீடி என்ன சொல்கிறாரு, அறிவுத்திறன் உடைய ஒருவனுக்கு ஆழ்ந்ததொரு பிரமாணம் அப்படிங்கிறார். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஒரு ஆழ்ந்ததொரு பிரமாணமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நாம் இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு எவ்வளவு பெரிய ஒரு காட்டை அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன தீக்குச்சி போதும். ஒரு தீக்குச்சியில் பத்துறோம்னா ஒட்டுமொத்த காட்டையும் அழிச்சிடும். எவ்வளோ பெரிய ஏக்கரில் காடு இருந்தாலும் சரி தான். அப்போ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோமே, நாமளே கண்டுபிடிச்சது அதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்குது அதெல்லாம். அது மாதிரி இந்த குர்ஆனில் அறிவுத்திறன் உடைய ஒருவனுக்கு ஆழ்ந்ததொரு பிரமாணம்ங்கிறார். இந்த குர்ஆன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்குது, வரப்பிரசாதமாக இருக்குது, ஆழ்ந்த பிரமாணமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நிறைய கற்றுக்கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், படிச்சுக்கிறோம். எதையுமே கற்றுக்கொள்ளாமலே இந்த புத்தகத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய வார்த்தையை நான் கட்டுப்படி முடிவெடுத்தோம்னா நமக்கு ஏராளமான அறிவுரைகள் அல்லாஹ் சொல்கிறார், யோசனையை சொல்கிறாரு, இதை இதை செய்யாதுன்னு சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறத செஞ்சிட்டோம்னா மிக நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஏன்னா நம்ம அனுபவத்தால் கண்டுபிடிச்சி செய்கிறதா இருந்தால் வாழ்க்கை முடிஞ்சிடும் நம்மளுக்கு.
அந்த வாழ்க்கை முடியும் முன்னாலே நமக்கு பல விஷயத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறாள். அப்போ அது என்னது? அப்போ இது ஆழ்ந்தது பிரமாணம். யாருக்கு? அறிவுத்திறனுடைய ஒருவனுக்கு. யார் அறிவுத்திறனுடைய ஒருவன்? கடவுளை அடையாளம் கண்டவன், கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவன், கடவுள் தான் கடவுளாக இருக்க தகுதியானவர் என்பதை அறிந்தவன் தான் அறிவுத்திறன் உடையவன். உலகத்தில் நிறைய அறிவுத்திறன் இருப்பானுவோம். அறிவை பேசக்கூடியவன், அறிவை தீர்ப்பு சொல்லக்கூடியவன், பெரிய நீதிபதி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவனெல்லாம் இனி வழிபாடு செய்யக்கூட இருந்தால் அந்த அறிவு பயன்படலை. உலகத்தில் அவன் வாழ்ந்துட்டு போயிடலாம். அது மறுமைக்கு பயன்படுமா? மறுமைக்கு பயன்படக்கூடிய அறிவு என்னது? கடவுளை மட்டும் வழிபட்டிருந்தால் தான் அங்கே நம்ம ஜெயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும். அந்த அறிவு தான் நமக்கு தேவை. அதுதான் அங்கே அல்லாஹ் சொல்கிறாரு, அறிவுத்திறன் உடைய ஒருவனுக்கு இந்த குர்ஆன் ஆழ்ந்ததொரு பிரமாணமாக இருக்குதுங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான உன்னதமான ஒரு கணித அமைப்பில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஞானம் மிகுந்தவருடைய வார்த்தைகளால் ஆன இந்த குர்ஆன் மனித சமூகத்திற்கு ஒரு மாபெரும் பாக்கியம், வரப்பிரசாதம். அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு அணுகிறோம், எந்த அளவுக்கு படிக்கிறோம், எந்த அளவுக்கு ஞாபகத்தில் வச்சுருக்கிறோம், எப்படி நம்முடைய வழிகாட்டுதல் அதை எடுத்துருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாம தான் உரைச்சி பார்த்துக்கணும். மாபெரும் பொக்கிஷம் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறாரு. நாமளை உணர்ந்துட்டோம். ஆனால் எப்படி நம்ம வச்சுருக்கோம், அதை எவ்வளோ தூரமாக வச்சுருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோமா, தேவைக்கெல்லாம் பார்க்குறோமா அப்படின்னா அதில் நாம் குறைபாடு உள்ள மக்களாக மனிதராக இருக்கிறோம். அதுலேருந்து நாம் மீளுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபை செய்யணும். தொடர்ச்சியாக வசனம் 6 சொல்கிறாரு, ஆதுகளை உம்முடைய இரட்சகர் என்ன செய்தார் என்பதை நீர் கவனித்தீரா அப்படிங்கிறார். நமக்கு முன்னே நிறைய சமூகம் வாழ்ந்து அழிஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆது சமூகத்தை பற்றி நமக்கு எல்லாம் ஒரு தனி வசனமாக சொல்கிறார். ஆது தம்மூது கூட்டத்தாரை பற்றி சொல்கிறார். அவங்களாம் பெரிய சக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க, மலைகளை குடைஞ்சி வாழ்ந்தாங்க, உலகில் பெரிய அளவில் கட்டிடங்களை மாதிரி என்ன செஞ்சாங்க, வச்சுருக்காங்க. கட்டிடம்னா அது பெரிய பாறையாக இருக்கும், அதுலேயே தொலையை போட்டு ஓட்டையை போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் நமக்கு அவங்கள பற்றி நிறைய சிறப்புகளை சொல்கிறார். அவ்வளோ சிறப்பு இருந்து எதுக்கு? வலிமையிருந்து என்னத்துக்கு? கடவுளை அவங்க அடையாளம் காணலை. கடவுள் தான் கடவுளாக இருக்க தகுதியானவர் அப்படிங்கிறத அறியலை. இணை வழிபாடில் மூழ்கி இருந்தாங்க. அதனால் என்னாச்சு? அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டதுங்கிறார். 7 இரவுகள் 8 பகல்னு சொல்வார் இல்லையா? 75 அத்தியாயம் 69 அத்தியாயத்தெல்லாம் அந்த வாசகங்கள் நமக்கு வரும். அப்போ அதை அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது உம்முடைய இரட்சகர் என்ன செய்தார் என்பதை நீ கவனித்தீரா? அது கவனிப்பதற்கு வெவ்வேறு சூறாக்கள் அந்த வரலாறு இருக்குது. நாம் அதை பார்த்துருக்கோம். இரம் உயர்ந்த கட்டிடங்களுடைய நகரம் அப்படிங்கிறார். இரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தின் பெயர் இங்கே சொல்லப்படுது. அது என்ன மாதிரி நகரம்னா உயர்ந்த கட்டிடங்களுடைய நகரங்கிறார். கட்டடங்களோட நகரம்னா ஆல்ரெடி அங்கே மலைகள் இருக்குது, பெரும் பெரும் மலைகள். அதில் அவங்க வீடுகளாக செஞ்சு வச்சுட்டாங்கன்னா அது உயர்ந்த ஒரு நகரம் அல்ல அங்கே சொல்கிறார். அந்த நகரத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனை போன்ற எந்த ஒன்றும் எங்கேயும் இருந்ததில்லை அப்படிங்கிறார் அல்லாஹ் சொல்கிற. அந்த காலகட்டத்தில் அந்த பூமியில் எங்கேயுமே அது மாதிரி உயரமான கட்டிடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்களாக இருக்கிறாங்க இந்த ஆது சமூகம். அத்துடன் தங்களுடைய பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து கொண்ட தம்மூதுகள்ங்கிறார். அவங்க வாழக்கூடிய அந்த பகுதியிலே பள்ளத்தாக்கும் இருக்குது, மேடான பகுதி இருக்குது, பள்ளம் இருக்குது. அந்த பள்ளங்களில் மலைகளை குடைந்து வீடுகளாக்கி வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க சக்தி உள்ள ஒரு மக்களாக இருந்திருக்கிறாங்க. மேலும் பழம் பொருந்திய ஃபோரோ அப்படிங்கிறார். ஒருத்தருடைய வரலாறுகளில் நினைவுபடுத்துகிறார். ஃபிரௌன் அப்படிங்கிற நமக்கு தெரியும். நம்மளுக்கு எகிப்தினுடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய அரசனாக இருந்த ஒருத்தன். ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களில் பெரிய கடவுள்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். நிறைய கடவுள் இருக்கிறாங்கன்னு அவனும் ஒத்துருக்கான், மக்களும் வழிபடுறாங்க. ஆனால் அது எல்லாத்துலேயும் பெருசு நான் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது அந்த வாசகம் நம்ம குரானில் பார்க்குறோம் நம்ம. அப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஃபோரோவை இங்கே நினைவுபடுத்துகிறாரு. எதுக்கு? அந்த வரலாறுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவனை போல் நாம் ஆணவம் கொள்ளக்கூடாது, நாம் அடிபணிந்த ஒருத்தனை இருக்கணும் அப்படின்னு பாடம் கற்றுக்கொள்ளணும். அவன் கொடுங்கோல் ஆட்சி பண்ணால் நமக்கும் ஆட்சி இருக்குது. நாம் நம்ம குடும்ப லெவலில் நம்ம ஆட்சி பண்ணுவோம், நம்முடைய வியாபாரத்தில் நம்ம ஆட்சி பண்ணுவோம், நமக்குன்னு சில அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணுமோ நீதமான அடிப்பில் பயன்படுத்தணும். இது என்னுடைய வியாபாரம், என் இஷ்டம், நான் அப்படி தான் நான் நிர்ணயிப்பேன் அப்படிலாம் நம்ம செய்யலாம். ஆனால் அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தில் சொல்கிறார் நமக்கு. அப்படிலாம் செய்யாமல் ஒரு நியாயத்தின் அடிப்படையில் நம்ம செய்யணும். ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா ஒரு கடை திறந்து வச்சுருக்கிறோம், யாரும் வாங்கலாம். ஆனால் குறிப்பிட்ட பேரில் தரமாட்டேன் அப்படி சொல்கிறது ரைட்ஸ் இருக்குதா? உரிமை இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யலாம். உனக்கு நான் விற்க மாட்டேன் அப்படி சொல்லலாம். சொன்னால் அது நியாயமாக கேட்டால் நியாயம் கிடையாது. அப்படி செஞ்சோம்னா அது இந்த மாதிரி நபர்கள், இந்த ஆது தம்மூது ஃபோரோ இந்த லிஸ்ட்டில் நாம் வந்துடுவோம். கரெக்டாக?
நம்ம பிடிச்சவன் பிடிக்காதவன் யாராக இருந்தாலும் பொதுவான ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறோம்னா எல்லாருக்கும் பொதுவாக வைக்கிறேன். அதை நான் இவனுக்கு விற்க மாட்டேன் இவனுக்கு விற்பேன் அப்படின்னு நம்ம அதை பிரித்தோம்னா அந்த அதிகாரம் இருக்குது, ஆனால் செயல்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம இந்த வரலாறு படிக்கணும். ஆக அவர்கள் அனைவரும் பூமியின் மீது வரம்பு மீறினார்கள் அப்படிங்கிறார். ஃபோரோ வரம்பு மீறினான், ஆது வரும் கூட்டத்தார், தமுது கூட்டத்தார், இவங்கெல்லாம் வரம்பு மீறக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. நாம் ஒருபோதும் வரம்பு மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் பண்படுத்திக்கிறணும். நம்ம ஏன் இந்த குரானில் உள்ள வாசகங்களை படிக்கிறோம், திரும்ப படிக்கிறோம்? அப்பப்போ நம்ம சார்ஜ் இறங்கிடுது, கெட்டு போய்டுறோம். திரும்ப இதை படிக்கும்பொழுது நினைவுக்கு வரும் நம்மளுக்கு நியாயமாக நடக்கணும், நீதியாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், பணிவாக இருக்கணும், அமைதியை பேணணும், கனிவான சொற்களை உதிர்க்கணும், கனிவாக நடந்துக்கிறணும், மரியாதையாக இருக்கணும். இல்லை பலவிதமான படிப்பினைகள் நம்ம கற்றுக் கொடுக்குறார். அப்போ அதில் எல்லாத்தையும் கடைபிடிக்கிற மக்களை இருக்கணும்னா நாம் இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளோட தொடர்பு இருக்கணும், அந்த வேதத்தை படிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் நினைவில் இருந்தோம்னு சொன்னால் இந்த சட்டத்தில் நமக்கு அப்போ ஞாபகத்தே இருக்கும். இந்த ஆது தமுது ஃபிரௌனு இதை சொன்ன உடனே எவ்வளோ வரலாறு ஞாபகம் வருது நம்மளுக்கு. மூசாவை என்ன பாடுபடுத்தினாங்க நினைவு வருது இல்லை? அப்படி வரும் எப்போ இந்த வாசகத்தை படிக்கும் பொழுது. இதை நம்ம தவிர்த்து விட்டோம்னா பக்தியிலேருந்து தூரம் போயிடுவோம். பக்தியோடு இருக்கணும்னா இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையில் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையில் கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பெறுகின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் புகழுக்குரியவராகவும் அரசராகவும் அதிபதியாகவும் புனிதமான ஒருவராகவும் அமைதி நிறைந்தவராகவும் மிகவும் உண்மையாளராகவும் நம்மை காக்கக்கூடிய ஒருவராகவும் என்றென்றும் ஜீவித்திருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய ஒருவராகவும் நம்மை மன்னித்து அருள் செய்யக்கூடியவராகவும் மாபெரும் கொடையாளராகவும் நமக்கு வெற்றியை இம்மையிலும் மறுமையிலும் அளிக்கக்கூடிய ஒருவராகவும் ஞானமிகுந்த ஒருவராகவும் இரக்கமானவராகவும் பொறுமையானவராகவும் மகத்தானவராகவும் மன்னிப்பவராகவும் மதிப்பிடுபவராகவும் உயர்ந்த ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய உணவளிக்கக்கூடிய கணக்கெடுக்கக்கூடிய நம் அருகிலேயே இருக்கக்கூடிய மாட்சிமை மிக்க கண்காணிக்கக்கூடிய நம்முடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய எங்கும் நிறைந்த ஒருவராக மேலானவராக அறிந்தவராக நம்பிக்கையாளர்களை நேசிப்பவராக இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான தவறிழைக்காத அற்புதமான கடவுளை, இரட்சகரை, எஜமானரை வழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒருவரை, நிறுத்தி வைப்பவரை, உயர்த்துபவரை, கண்ணியம் வழங்குகின்ற ஒருவரை, பார்ப்பவரை, செவியேற்பவரை, மிகச்சிறந்த நீதிபதியை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக மிகவும் கனிவான ஒருவரை, நன்கு அறிந்தவரை, பாதுகாப்பவரை, நம் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய அந்த ஒருவரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காகவும் அவரை நினைவு கூறுவதற்காகவும் அவரை துதிப்பதற்காகவும் அவரை புகழுவதற்காகவும் அவரை மெச்சுவதற்காகவும் இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஆக அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளான அல் குர்ஆனில் கற்றுக்கொள்ளும் முகமாக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே நாம் துவங்குவோம். சூரா 89 11வது வசனம். இங்கே ஃபிரௌனை பற்றி நமக்கு எல்லாம் நினைவுபடுத்தியிருக்காரு. கடைசியாக இவங்களை பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால் நிறைய விஷயங்கள் குர்ஆனில் இருக்குது. நம்ம நீண்ட நெடுநேரம் அந்த வரலாறுகள் நமக்கு தேவைப்படும். நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்து அடுத்த வசனத்தில் பார்ப்போம். ஆக பழம் பொருந்திய ஃபோரோ வரைக்கும் அவர்கள் அனைவரும் பூமியின் மீது வரம்பு மீறினார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயத்தில் சொல்கிறார். இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்க, அவங்கள மாதிரி நீங்கள் இருக்காதீங்க நமக்கு கட்டையில் சொல்கிறார். நீங்கள் நல்லபடியாக நேர்மையாக உண்மையாக சரியான ஒரு தாழ்ந்த பார்வையுடைய ஒருத்தனா அப்படி இருக்கணுங்கிறது நமக்கு நிறைய வார்த்தைகள் மூலமாக எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அவங்க என்ன செஞ்சாங்க? தீமைகள் அவர்கள் எங்கெங்கும் பரப்பினார்கள்ங்கிறார். தீமைகளை பரப்பினார்கள் அப்படிங்கிறார். நம்மளும் அந்த நிறைய விஷயங்களில் பலகீனமாக இருக்கிறோம். அதாவது ஒருத்தனுக்கு பின்னால் பேசுகிறது, பொறாமைப்படுறது, பொய்களை உதிர்க்கிறது, நேர்மை இல்லாமல் இருக்கிறதுன்னு நம்மள்கிட்ட அந்த வியாதி நிறைய இருக்குது. இல்லாமல் இல்லை. நாம் தூயவன் சொல்கிறதுக்கு எந்த விதமான காரணமே கிடையாது, முகாந்திரம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆதிபாவம் புரிந்து வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா பாவத்தை விட திருட்டு, பொய், கள்ளம், விபச்சாரம் இதெல்லாம் விட பெரிய பாவம் எது? கடவுளுக்கு இணை வழிபாடு செய்வது. அதே நம்ம அங்கே ஒத்துக்கிட்டு வரலையேங்க. கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியாக ஒத்துவோம் இல்லாமல் தான் வந்திருக்கிறோம். அப்போ மிகப்பெரிய குற்றம் அதை செஞ்சுருக்கிறோம். அந்த குற்றத்துக்கு மத்தியில்
இந்த சொல்லக்கூடிய நம்ம இயல்பான விஷயங்கள்லாம் பெருசு கிடையாது. அது இயல்பாக இருக்கும். நாம் அதை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணணும். ரெண்டாவது அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த வழிகளை கேட்கணும். அதுக்கு செஞ்சிட்டோம்னா மன்னிப்பு கேட்கணும். அப்போது அந்த வியாதி எல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. பொய், புறமை, கோள், என்ன பின்னால் பேசுகிறது, பயப்படுறது, கோழைத்தனமாக இருக்கிறது, காட்டக்கூடாத இடத்துல வீரத்தை காட்டுறது, காட்டுற இடத்துல வீரத்தை காட்டாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்குது. இல்லை ஆலப்புறத்தில் நம்முடைய வீரம் இருக்குதுங்க. நம்மளோட ஒரு சின்ன ஆளாக இருந்தால் நம்ம ஏற்றி பேச ஆரம்பிப்போம். நம்மளோட பலமாக இருந்தால் அடங்குறோம்ல. ஏன் அடங்குறோம்? அப்போ நம்மளோட அந்த பலகீனம் இருக்குது நம்மள்ட்ட. அப்படி இருக்கிறது இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் நம்ம அல்லாட்ட மன்னிப்போம். அதை கேட்கணும். தொடர்ச்சி அதிலேருந்து தவிர்த்து இருப்பதற்கு நமக்கு வழிவகைகள் அல்ல கேட்கணும். அவங்க என்ன அல்ல சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்க, நீங்களும் இருக்காதீங்க. நமக்கு அந்த வாய்ப்பு வரும் பொழுதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைச்சணும், நினைவில் கொள்ளணும், பிரார்த்தனை பண்ணணும். தீமைகளை அவர்கள் எங்கெங்கும் பரப்பினார்கள். என்ன இந்த நினைவு சொன்ன விஷயங்கள் எல்லாமே தீமைகள் தான். இதை நாம் செய்கிறதோடு மட்டுமே இல்லாமல் கூட உள்ளவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. அதை ஒருத்தரை பற்றி பின்னால் ஒருத்தரை பேசுகிறேன்னா நான் தனியாக செய்யலைல்ல, நூற்றில் தானே போய் பேசுகிறேன். அப்போ அவனு கற்றுக்கொள்கிறான் அந்த விஷயத்தை. அதை புரியுதா உனக்கு? ஒரு தீமை பின்னால் பேசுகிற விஷயம் இவர் இப்படி பேசுகிறாருன்னா அவனும் அதை கற்றுக்கொள்கிறான். இது தப்பு இல்லையா? தப்பு தான், நம்ம டைம் பாஸ் ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்குது. இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள். அப்போ தீமைகளை அவர்கள் எங்கேயும் பரப்பினார்கள், நீங்கள் அப்படி செய்யாதீங்க. அதன் விளைவாக இந்த மாதிரி தீமையை பரப்பியதன் விளைவாக சவுக்கடியின் ஒரு தண்டனையை உங்களுடைய இரட்சகர் அவர்கள் மீது ஊற்றினார் அப்படிங்கிறார். சவுக்கடிங்கிறது அடிக்கத்தான் முடியும், ஊற்றுறதுங்கிறது அல்ல. எப்படி சொல்கிறார் அந்த வார்த்தையில் கவனிச்சேன்னா, அல்லாஹ் எல்லாம் செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். சவுக்கடி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அடித்து கொடுக்கறது மட்டும் இல்லை, அது ஊற்றியும் கொடுப்பாருங்கிறார். எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்வார். ஒரு வழியை எப்படி உண்டாக்கணுங்கிறதுக்கு பல சிஸ்டம் இருக்கும். நமக்கு தான் செய்ய முடியும், சவுக்கடியும் கொடுக்க முடியும். ஆனால் சவுக்கை அடித்தா என்ன வலி வலிக்குமோ அதை எல்லாம் ஊற்றினேன்னு சொல்கிறார். அதன் விளைவாக, அந்த பாவத்தின் விளைவாக, தீமையின் விளைவாக சவுக்கடியின் ஒரு தண்டனையை உங்களுடைய இரட்சகர் அவர்கள் மீது ஊற்றினார் அப்படிங்கிறார். கல்லால் எரிஞ்சு நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறோம்னா நம்ம எரியும் நம்ம. ஆனால் அல்ல நினச்சிவார், மலை பனிக்கட்டிகளை கொண்டு கல் மாதிரியான கனமான பனிக்கட்டிகளை நினச்சிவார், அடிப்பார், புலிவார். எப்படி நம்ம அந்த யானைப்படையை அழிச்சேன்னு சொல்கிறாரு. ஒரு சின்ன சின்ன பறவைகளை கொண்டு அது எவ்வளோ தூக்க முடியும் அதனுடைய வாயில். அப்போ அதனுடைய தூரம் அதிகம், அதனுடைய அடர்த்தி அதிகம். அதன் மூலமாக ஒன்றுக்கு மேலே ஒன்று பல கற்கள் அந்த யானை மேலே விழும்போது அது என்ன ஆகுது? சேதமாகுது. அதை நம்ம பார்க்குறது அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி அதன் விளைவாக, தீமையின் விளைவாக சவுக்கடியின் ஒரு தண்டனையை உங்களுடைய இரட்சகர் அவர்கள் மீது ஊற்றினார். ஏன்னா அவர் எல்லாம் வல்லவர். நம்மளுக்கே கேட்குறாருல்ல, நான் நினச்சிட்டு இருக்கேன் பெரிய பாதுகாப்பு இருக்கிறோமோ அப்படின்னு. வானத்தில் உள்ள அந்த ஒருவர் ஒரு துண்டை விளைச்செய்து உங்களை தாக்கிவிட மாட்டார் என்று நீங்கள் உத்தரவாதம் கொண்டிருக்கின்றீர்களான்னு கேட்குறார். எப்பவும் எதுவும் நீங்கள் வானம் பிளைனாக இருக்குது, இந்த வீடாவது இங்கே ஒரு சீலிங் இருக்குது, கனமான ஒரு மட்டுப்பா போட்டு வச்சுருக்கிறோம், இடிஞ்சால் மேலே உழுன்னு ஒரு இது இருக்கும். ஆனால் வெட்டு வெளியில் என்னன்னைக்கு எதுவும் உழு நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம். நமக்கு மேலே எதுவுமே இல்லை. மரம் இருந்தால் தானே மாம்பழம் விழும், மரம் தான் தேங்காய் விழும். ஆனால் எதுவுமே இல்லாத பிளைன் எடுத்திருந்தால் எதுவும் உள்ளாத நினச்சிட்டு இருப்பான். அதுக்கே அல்லாஹ் பதில் சொல்கிறார். ஏன்னா அல்லாஹ் மாதிரி யாரும் விளக்க முடியாது, சொல்ல முடியாது. அவர் தான் எதனுடைய உதாரணத்தின் மூலாதாரமாக இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறார். வானத்தில் உள்ள அந்த ஒருவர் பூமியில் உள்ள உங்களை ஒரு துண்டை விளைச்செய்து தாக்கிவிட மாட்டார் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்ல அந்த மாதிரி உத்தரவாதத்தை கொண்டிருக்கீங்கன்னு கேட்குறாருல்ல. அப்படி இல்லை, நம்ம ஒத்துக்கிறோம். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எல்லா வல்லையும் உள்ளவர் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறோம். அதன் விளைவாக அப்போது உங்களுடைய இரட்சகர் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கின்றார். அதன் விளைவாக சவுக்கடியின் ஒரு தண்டனையை உங்களுடைய இரட்சகர் அவர்கள் மீது ஊற்றினார். எப்பவும் எதுவும் செய்ய வல்லமை உள்ள ஒருத்தராக இருக்கிறாரு. நம்முடைய கடமை அவருக்கு அடிபணிந்து இருப்பது, அவரை வழிபடுவது, அவரை நினைவு கூறுவது, அவர் நினைத்து கொண்டு இருப்பது. அதன் மூலமாக நாம் சந்தோஷத்தை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், திருப்தியாக இருக்கிறோம். நாம் நம்முடைய இரட்சகர் மேலே திருப்தியாக இருக்கும் பொழுது அவர் நம்ம மீது திருப்தியாக இருக்கிறார். ரதியல்லாஹு அன்ஹும் வருதுன்னு ஒரு வசனம் பார்க்குறோமா இல்லை? கடைசியாக அவர்கள் அவர் மீது திருப்தி கொண்டனர், அவரும் அவர்கள் மீது திருப்தி கொண்டார் அப்படின்னு இருக்கும். நாம் எப்போ கடவுளை பற்றி அறியாத மக்கள் நிறைய பேசுகிறாங்க. கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு. கண்ணே அவர் தான் படைச்சார், ஆனால் இவன் கேள்வி கேட்பான், கடவுள் கண்ணு இல்லையா, என்னை கண் விழித்து பார்க்க மாட்டாரா அப்படின்னு. அவர் எப்போ விழிப்புடன் உள்ள ஒருத்தருங்க சொல்கிறார். இந்த அடுத்த வசனத்திலே வருது. எல்லாம் அறிஞ்சவர், கடவுளை பற்றி அறியாமல் அந்த வார்த்தையை அவன் உதிர்க்கிறான். அதன் விளைவாக அதில் என்ன செய்கிறார்? தண்டனையை அவர்கள் மீது ஊற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இரட்சகர் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கின்றார். எப்போவுமே அவர் பார்க்காம இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். வானமாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, பூமிக்கு உள்ளே இருந்தாலும் சரி, அவர் அறியாத எந்த ஒன்றும் கிடையாது.
நமக்கு தான் தெரியுது ஒரு கை மண்ணில் எத்தனைன்னு நம்மளை எண்ண முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். அப்பேற்பட்ட மகத்தான இரட்சகர், மிகவும் வல்லமை உள்ள ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தீமைகளை பரப்பாதீங்க, அதன் விளைவாக அவங்கெல்லாம் அனுபவித்தாங்க, நீங்களும் அதை அனுபவிக்காமல் இருக்கணும்னா சரியான நபராக இருக்கணுங்கிறத சொல்கிறாரு. நாமளும் பல வலிகளையும் நோய்களையும் வேதனைகளையும் அடையிறோம். அதுக்கான காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவத்தின் காரணம் அடைஞ்சிட்ருக்கிறோம். அதை தவிர்க்கணும்னா மன்னிப்பை நம்ம நடந்தாலாட்டு மன்னிப்பு கேட்டோம்னா நமக்கு நிறைய வழங்குவார். நன்றி செலுத்தினா நிறைய வழங்குவார். அதுக்கு உத்தரவாதம் எல்லாம் கொடுக்குறார். நம்மளும் பார்க்குறோம். என்றைக்கு நாம் தர்மம் பண்ணுறோமோ, என்றைக்கு உணவளிக்கிறோமோ அன்றைய வருமானம் அதிகமாக இருக்குது, அன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்குறது தானே செய்கிறாங்க அது மாதிரி. ஆனால் தினந்தோறும் செய்ய முடியாதுன்னா அது செய்கிறதில்ல. நம்ம தினந்தோறும் செஞ்சோம்னா தினந்தோறும் அதை அனுபவிக்க முடியும். அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு வரணும். அல்ல நமக்கு அருளும் கிருபையும் செய்யணுதுக்கு. ஆக நம்முடைய இரட்சகரை பொறுத்த வரைக்கும் அவர் விழிப்புடன் இருக்கின்றார், ஒவ்வொன்றையும் பார்க்கின்றார், நம்ம கூடவே இருக்கிறாரு. நாம் தான் அவரை மறந்து சில செயல்பாடு செஞ்சிடறோம் அப்படிங்கிறத அறியக்கூடிய மக்களாக இருக்கணும். வசனம் 14 பார்த்துருக்குறோம். வரக்கூடிய வாரங்களில் 15 மேலே பார்ப்போம். ஆக அல்ல நமக்கு இதில் தரக்கூடிய விஷயங்கள் ஒரு கால நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறாரு. மிக குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, அறிவுத்திறன் உடைய ஒருவனுக்கு ஆழ்ந்ததொரு பிரமாணம்ங்கிறார். இந்த குரானை பொறுத்த வரைக்கும் மிக உன்னதமான ஒன்று. அந்த குரானை எப்போவுமே நாம் பார்க்கக்கூடியவங்களா, படிக்கக்கூடியவங்களா, அதனுடைய விஷயங்களை அறியக்கூடியவங்களா, ஒருத்தர் கன்சல்ட்டிங் கலந்தாலோசிக்கக்கூடியவங்களா, தெரியாத விஷயங்கள் தெரியக்கூடியவங்களா இருக்கணுங்கிறத நாம் இது இன்னும் கற்றுக்கொள்கிறோம். அல்ல நமக்கு அருளும் கிருபையும் மென்மேலும் செய்வாராகன்னு பிரார்த்தனை செஞ்சு இந்த ஜும்மாவை நிறை செய்வோம். வார்த்தையின் புகழனைத்தும் அல்லாவுக்கே. மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், அகீமுஸ்ஸலாம்.